அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நிலைமைய சோழனும் தை மாத பிறப்பு நாளைக்கு மிக முக்கியமான சிறப்பான ஒரு பண்டிகையாக பொங்கல் பண்டிகை நடத்தப்படுகிறது. எந்தெந்த இறைவனுக்கு பொங்கல் பண்டிகை என்ன, எந்தெந்த இறைவனுக்கு அது உகந்தது என்ற ஒரு சில செயல்களை பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பொங்கல்னாலே எல்லாரும் பொங்கல் வைத்து சாப்பிடுவதான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நிறைய மழையை பொழிய வைத்து பூமியின் செழிப்புக்கு காரணமான இந்திரன், பயிர் நன்கு தானியங்களை விளைவிக்க காரணமான சூரியன், இந்திரனுடைய சகோதரன் உபேந்திரன் இவர்களை முன்னிட்டு நடத்தப்படும் பண்டிகையே பொங்கல் பண்டிகை. கூடத்தில் புதுப்பானை வைத்து புது நெல், அரிசி, புது வெல்லம், நெய் இவைகளை கொண்டு சர்க்கரை பொங்கல் செய்து வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று கூவி மேலே குறிப்பிட்ட 3 தேவர்களுக்கும் படையல் வைத்து வணங்குவதே பொங்கல் பண்டிகை. பொங்கல் வைக்க 3 அல்லது 1 பானை வைத்து பொங்கல் செய்யலாம். நாளைக்கு பொங்கல் பண்டிகை. நாளை பொங்கல் வைக்க சிறந்த நேரம் காலைல 9:30லேருந்து 11 மணி வரை. எல்லாம் இறைவன் செயல் நல்லது நடக்க அவனால் வணங்கி வாழ்க வளமுடன். திருச்சியில் நன்றி, வணக்கம்.